यीशु मसीह के मधुर नाम से आप सबों को जय मसीह की। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துதல் சொல்லுகிறேன். मैं परमेश्वर को धन्यवाद देता हूँ इस बहुमूल्य अवसर पे आप लोगों के साथ मिलके आराधना करने के लिए, आप परमेश्वर के वचन का अध्ययन करने के लिए प्रभु ने अनुग्रह किया, इसके लिए प्रभु को लाखों लाख धन्यवाद देते हैं। நான் கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறேன். உங்களோடு கூட இணைந்து ஆராதிக்கவும் தேவ வசனத்தை நாம் கேட்கவும் அதோடு கூட ஷேர் பண்ணவும் கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக. पौलुस प्रेरित के जीवन में कुछ चुनौतियों पाया जाता था. பவுல் அது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே अनेक சவாலான காரியங்கள் காணப்பட்டன. और खास तौर से 3 बातों को पर आज परमेश्वर का आत्मा हमको रोशनी डालने पाए. விசேஷமாய் 3 அப்படிப்பட்ட சேலஞ்சஸ் இருக்கிறது. அவைகளை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காரியங்களை விளக்குவாராக. मेहरबानी से खोलिएगा गलतियों की किताब 2 अध्याय 7, 8, 9 को एक जन पढ़ें. கலாத்தியர் 2வது அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை தயவு செய்து யாராவது ஒருவர் வாசிக்கலாம். परंतु इन वचनों में ये लिखा हुआ है, இந்த வசனங்களிலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. वो कहता है, அவன் சொல்லுகிறான், ये पतरस जो प्रेरित है उसको खतना किए हुए यहूदियों के बीच में सेवा करने के लिए परमेश्वर ने अनुग्रह किया है. தேவனாகிய கர்த்தர் இப்படியாக கிருபை பாராட்டினார். என்ன, இந்த பேதுருவை விருத்தசேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி தேவன் அழைத்தார். और मुझे जो है खतना रहित लोगों के बीच में सेवा करने के लिए प्रभु अनुग्रह किया. என்னையோ விருத்தசேதனம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலே சுவிசேஷத்தை பிரசிக்கும்படி கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார் என்று பவுல் சொல்கிறார். और उसके लिए परमेश्वर अपने दाहिने हाथ बढ़ा के मुझे मजबूत कराया. அதற்காக தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய வலது கரத்தை நீட்டி என்னை பலப்படுத்தினார். प्रभु के नाम का स्तुति प्रशंसा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. मेरे प्यारे, जब इस बात को वो कहता है, இந்த காரியத்தை பவுல் சொல்லுகிற வேளையிலே वो क्या हम लोगों को समझाना चाहता है उसको थोड़ा हम लोग समझने के लिए कोशिश करेंगे. அவன் நமக்கு என்ன புரிய வைக்க வருகிறான் என்பதை கொஞ்சம் நாம் தெரிந்து கொள்வோமா? आइए सिर झुका के प्रार्थना करेंगे. தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். प्रभु के नाम का स्तुति प्रशंसा होवे. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். मैंने कहा, நான் சொன்னேன், गलतियों को 2 अध्याय के 7, 8, 9 का आप घर में जाके ध्यान पूर्वक पढ़िएगा. கலாத்தியர் 2வது அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை கவனத்தோடு வீட்டிலே போய் வாசித்து वो பாருங்கள். एक खास एक बहुत बड़ी महत्वपूर्ण बात को कहता है. இங்கே பவுல் மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். देखिए, पतरस को यहूदी लोग उस समय में वो देश का संख्या था लगभग 1 लाख लोग है. பேதுரு இருந்த காலகட்டத்திலே யூதர்களுடைய எண்ணிக்கையை பார்த்தோம் என்று சொன்னால் அது 1,00,000 பேர் और இருந்திருப்பார்கள். वही लोग खतना के रिवाज को अपनाए हुए रहते थे. அவர்கள்தான் அந்த விருத்த சேதனத்துக்குரிய காரியத்தை தமத்தாக்கி கொண்டிருந்தார்கள். और उनके बीच में सेवा करने के लिए परमेश्वर ने पतरस को खड़ा किया है करके कहता है. விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு மத்தியிலே பிரசிக்கும்படியாக பேதுருவை தேவன் தெரிந்து கொண்டார் என்று பவுல் சொல்லுகிறார். लेकिन जो खतना रहित जो लोग हैं, पूरे अन्य जाति के लोग, यूरोप महादेश में, एशिया महादेश में और अफ्रीका महादेश में जो पूरा फैला हुआ, जो मध्य सागर के इर्द गिर्द में जितना देशों पाया जाता था सब में फैला हुआ है. அப்படியே ஆசியா, இன்னும் ஆப்பிரிக்கா, இன்னும் ஐரோப்பா, அந்த பெரிய பெரிய கண்டங்கள் இருக்கிறதே, அவைகளுக்குள்ளே பிரஜாதியார் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் அவர்கள் நிறைய பேர் காணப்பட்டார்கள். कई भाषा बोलने वाले, பல பாஷைகளை பேசுகிறவர்கள், कई रंग रूप का लोग रहने वाले, அநேக நிறம் கலர் வேற்றுமை உள்ளவர்கள், उन लोगों के बीच में जाके सेवा करके அவர்கள் மத்தியிலே போய் சுவிசேஷத்தை அறிவித்து और उन लोगों को परमेश्वर की चेला बनाने का अनुग्रह प्रभु हमको दया करके दिया है करके कहता है. பவுல் என்ன சொல்லுகிறான், அவரிடத்துல போய் சுவிசேஷத்தை அறிவித்து சீஷராக்கக்கூடிய அந்த ஒரு கிருபையை தேவன் எனக்கு தந்திருக்கிறார் என்று. ये बहुत बड़ा चुनौती है. இது ஒரு பெரிய சேலஞ்ச். अब भाई कितना उन दिनों में उतना ट्रांसपोर्टेशन फैसिलिटी नहीं रहा, அந்த நாட்களிலே போக்குவரத்து வசதிகள் அதிகம் கிடையாது, और कम्युनिकेशन फैसिलिटीज नहीं रहा. இன்னும் பேசக்கூடிய கம்யூனிகேஷன் வசதி கிடையாது. सिंगल हैंडेडली ही स्टैंडिंग ओवर देयर. वहां एक हाथ वो उसी को ही जाना आना सारे हाथों में वो है. सिंगल मैन
आर्मी के रूप में वो खड़ा किया गया है அவன் ஒரு ஒன் மேன் ஆர்மியாக நின்று கொண்டிருக்கிறான். और ये बोल रहा मुझे पूरे विश्व भर की सारे जनजातियों को भाषा बोलने वालों को मसीह में लाने का जो परमेश्वर ने अभिषेक करके खड़ा किया है. அவன் சொல்கிறான் முழு உலகத்திலும் இருக்கிற இந்த ஜனங்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து சீடராக்கக்கூடிய அழைப்பை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். बाप रे बाप कितना बड़ा चुनौती है देखिए இதை तो பார்த்தால் எவ்வளவு பெரிய ஒரு சவால் பவுலுக்கு. कितने भयंकर ये बहुत बड़ा चुनौती है ஒரு பெரிய சேலஞ்சை அவன் பெற்றிருக்கிறார். और उसको जो है इसके बारे में இதை குறித்ததாக பார்த்தால் प्रेरितों का काम 9वां अध्याय की 15-16 वचनों में அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 15-16 வசனங்களிலே और अननियास को परमेश्वर कहता है அங்கே அனனியாவை பார்த்து தேவன் சொல்கிறார், ये जो पौलुस अभी मेरा चेला बना है இப்பொழுது பவுல் மனம் திரும்பி எனக்கு சீடனாய் இருக்கிறானே, इसके द्वारा இவன் மூலமாய் बड़े बड़े राजाओं महाराजाओं को सुसमाचार सुनाने का काम मैं करूंगा. நான் பெரிய பெரிய ராஜாக்களும் இன்னும் பெரிய பெரிய ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய வேலையை செய்வேன். प्रभुओं को सुसमाचार सुनाने का अनुग्रह करूंगा பெரிய பெரிய பிரபுக்களுக்கும் நான் அந்த ஆண்டோடைய காரியத்தை சொல்லக்கூடியதாக அவனை பயன்படுத்துவேன். और मेरे चलते कितना ये दुख उठाने वाला है इसको भी मैं प्रकट करूंगा. என்னுடைய நாமத்திற்காக அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதையும் கூட நான் அவனுக்கு அறிவித்திருக்கிறேன். मेरे प्यारों में आपको बताने के लिए चाहता हूं பிரியமானவர்களே, உங்களுக்கு சொல்லட்டுமா, जैसा उद्धार पाया था அவன் ரட்சிப்பு பெற்ற உடனே वो अरब मरुभूमि में जाके 3 साल तक प्रार्थना में बैठ गया. அவன் அரபினுடைய வனாந்திரத்திலே போய் அல்லது அந்த இடத்துக்கு போய் 3 ஆண்டுகளாக விண்ணப்பத்திலே இருந்தான். प्रभुओं के पद चरणों में बैठ के प्रभु का मनसा क्या है, प्रभु जी मेरे बारे में तेरा विचार क्या है. அவன் தேவ சமூகத்திலே காத்திருந்தான். பவுல் என்பவன் அவன் கேட்டான், ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னை குறித்ததாக என்ன என்று வேண்டிக் கொண்டிருந்தான். जैसा भैया ने कहा है कि जो प्रभु यीशु मसीह को बहुत समीप रहकर बहुत नजदीक रहकर उनके जो वाणी के सुन के उनके वार्तालाप का जो है उसमें शामिल होके वो शिक्षा प्राप्त किया. நாம் அறிந்திருக்கிறபடியாக அவன் அங்கே போய் தேவன் அண்டையிலே நெருக்கமா இருந்து அவருடைய காரியங்களை கற்று தேர்ந்து கொண்டு வந்தான். लेकिन तब पर भी அப்படி இருந்தும் इनके चुनौती के रूप में ही दिखाई देता है இவனுடைய சவால் அல்லது இவனுடைய சேலஞ்சாகவே மட்டும் இருக்கிறது. और उसके बारे में हम लोग जब सोचते हैं நான் அதை குறித்து யோசிக்கிற வேளையிலே भाई कैसे इसने पूरा करने के लिए ताकत मिला. இவனுக்கு இந்த சேலஞ்சை நிறைவேற்றக்கூடிய பலன் எங்கே இருந்து வந்தது? बाबू बेटे बेटी आज अच्छा से सुन लीजिए. சிறியவர்களா இருக்கட்டும் பெரியவர்களா இருக்கட்டும் நன்றாக செவிகளை திறந்து கேளுங்கள். आज जो है यूरोप महादेश में 44 देशों पाया जाता है. இன்றைக்கு அந்த ஐரோப்பா கண்டத்திலே 44 நாடுகள் காணப்படுகின்றன. ये पूरा का पूरा मसीह में आ गया. इसका कारण पौलुस का मिशनरी सेवकाई है. அந்த முழு நாடுகளும் கிறிஸ்துவை அறியக்கூடிய அறிவிலே வந்ததுக்கு காரணம் இந்த பவுலுடைய சேலஞ்சான ஒரு சுவிசேஷ ஊழியமே. इतने महान कार्य किया है. பெரிய காரியத்தை கர்த்தர் செய்தார். इसका भेद की बात क्या मालूम है? இதனுடைய ரகசியம் என்ன தெரியுமா? आप जो है प्रभु के नाम को स्तुति प्रशंसा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். कोलोसियों का पहला अध्याय की கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 21वां वचन 21வது வசனம் और 27, 28, 29 को पढ़िएगा. 27, 28, 29 வாசித்து ये பார்த்தால் बहुत बड़ा एक मिस्ट्री के बाद एक भेद के बाद बता रहा. அங்கே மகிமையின் பயங்கரமான ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். वो अन्य जातियों को प्रभु कैसे अपने अधीन में लाने वाला करके वहां पर लिखा हुआ है. புறஜாதிகளை எப்படியாய் தேவ வசத்துக்குள்ளே கொண்டு வந்தேன் என்று சொல்லி ரகசியத்தை அங்கே எழுதி இருக்கிறார். प्रभु अपने लहू के द्वारा उनका अपने बलिदान के द्वारा उनका पूरा पूरा पापों को उनका धर्मों को क्षमा करके शुद्ध करके अपने निज भाग बना लेता है. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தம் சிந்துதலின் மூலமாக அவர்களை எல்லாரையும் தன்னுடைய சொந்த ஜனங்களாக மாற்றி விட்டார். और उसके बाद क्या करते हैं? அதற்கு பின்பு அங்கே என்ன பார்க்கிறோம்? अन्य जातियों के अंदर जो है उस अंदर के परमेश्वर के ओर विश्वास को बढ़ा देता है. அந்த புறஜாதிகளுக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசம் வந்திருக்கிறதே அந்த விசுவாசத்தை வளர்க்குகிற காரியம். और उन लोगों के अंदर அவர்களுக்குள்ளே एक महिमा की जो है आशा के रूप में मसीह यीशु आ जाता है.
மகிமையின் நம்பிக்கையாக இயேசு உள்ளே வந்து விடுகிறார். और जब अंदर आ जाता है உள்ளே வருகிற வேளையிலே वो चुपचाप नहीं रहता है। யாரும் அமைதியா இருக்க முடியாது. 27, 28, 29 वचन को पढ़िएगा, 27, 28, 29 வசனங்களை வாசித்தால் उसका सारे सामर्थ्य के साथ अंदर आता है எல்லா வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிறார். और वो कहता है அவன் சொல்லுகிறான், जो सामर्थ्य मेरे अंदर, परमेश्वर के सामर्थ्य अंदर जो कार्य करता है, தேவனுடைய வல்லமை எனக்குள்ளே கிரியை செய்கிறது. उसके द्वारा அதன் மூலமாய் हर एक इंसान को ஒவ்வொரு மனிதனையும் मसीह यीशु में இயேசு கிறிஸ்துவுக்குள் सिद्ध बना के खड़ा करता। தேறினவனாக நிறுத்துவே. दाहिने हाथ उठा के हालेलुया बोलिए, வலது हालेलुया। கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? देखिए मसीह यीशु हर एक अंदर जो है एक बहुत बड़ा आशा की जो रूप में वहां पर आके रहता है, यीशु महिमा के आशा के रूप में रहता है। இயேசு கிறிஸ்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாக வந்து தங்கி விடுகிறார். प्रभु के नाम को स्तुति प्रशंसा होवे। தேவ நாமத்துக்கே மகிமை. और जो है जो हम लोग जो है इब्रानी के नबी के किताब दूसरा अध्याय के 4 वचन के जो पढ़ने के समय में நாம் எபிரேயர்கள் நிருபம் 2வது அதிகாரத்திலே நாம் அங்கே 4வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே जो प्रभु उद्धार करने का तरीका वहां पर लिखा हुआ है। இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறாரே ஜனங்களை அதனுடைய எப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. किसी भी इंसान के जीवन में எந்த ஒரு மனிதனாக இருக்கட்டும் चिन्ह, अर्बुद काम, चमत्कार का काम को द्वारा அடையாளங்களாலும் அற்புதங்களினாலும் और साथ ही साथ पवित्र आत्मा के वरदानों को भी इस्तेमाल करके அதோடு கூட பரிசுத்தாவின் வரங்களினாலும் उनका पाप और अधर्म से छुड़ा के அவர்களை பாவத்திலிருந்து அதர்மத்திலிருந்து மீட்டு नया जीवन देके புதிய வாழ்வை கொடுத்து अपने पवित्र संतान बनाता है। தனக்கு பரிசுத்த சொந்த ஜனமாய் மாற்றுகிறார். हालेलुया, ஹalleluya, हालेलुया। ஹalleluya. ये शिक्षा में पक्का बन गया पौलुस। இந்த ஒரு சாட்சி அல்லது இந்த ஒரு படிப்பு இருக்கிறதே போதனையிலே தெளிவாகி விட்டான் பவுல். और ना केवल पक्का बना है, அவன் அதிலே தெளிவாய் இருக்கிறது மாத்திரமல்ல, अभ्यास भी करके देखा அதை है। தன்னுடைய வாழ்க்கையில பயிற்சி எடுத்து பார்த்து விட்டான். रोमियो का 15 अध्याय के देखिएगा, ரோமர் 15வது அதிகாரத்தை பார்த்தால் वहां पर वो कहता है, அங்கே அவன் சொல்லுவான், देखिए यरूशलेम से लेकर इल्लिरिकम तक अन्य जातियों के बीच में मैं जाके सेवा किया। நான் எருசலேமிலிருந்து எல்லிரக்கம் வரைக்கும் நான் பிரஜாதிகள் மத்தியிலே போய் சுவிசேஷம் அறிவித்தேன். और उन लोगों को विश्वास के अधीन में लाने के लिए அவர்களையும் விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வருவதற்காக पवित्र आत्मा मेरे द्वारा बड़े बड़े चमत्कार के काम किया है। பரிசுத்த ஆவியானவர் என் மூலமாய் பலத்த கிரியைகளை செய்தார். हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। ஹalleluya. अच्छा से दाहिना हाथ उठा के ले ले, बोलिए வலது கரத்தை உயர்த்தி நல்லா हालेलुया। சொல்லுவோம் ஹalleluya. देखिए ये तो अपने इसका व्यक्तिगत अनुभव हो गया, இது பவுலுடைய தன்னுடைய சொந்த அனுபவம் ஆயிற்று. अपने आत्मिक दौड़ को अच्छा से चल रहा, दौड़ में चल रहा है। தன்னுடைய ஆவிக்குரிய ஓட்டத்திலே நன்றாய் ஓடிக்கொண்டிருந்தார். लेकिन अभी ये तो सिंगल वन मैन आर्मी है, ஆனால் ஒரு மனிதனுடைய ஆர்மியா இருக்கிறான். बहुत बड़ा चुनौती है, பெரிய சேலஞ்ச் முன்ன இன்னும் இருக்கிறது. बड़े बड़े देशों पाया जाता है, பெரிய பெரிய தேசங்கள் இன்னும் இருக்கிறது. बहुत बदमाश लोग पाया जाता है, अनेक தொந்தரவு செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். बहुत पाप और अधर्मों का पानी की तरह पीने वाले, பாவத்தையும் அதர்மத்தையும் அக்கிரமத்தையும் தண்ணீரை போல குடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். मूर्ति पूजा करने वाले, இன்னும் விக்கிரக வணக்கத்தார், लोभ लालच में फंसे हुए लोग, இப்படிப்பட்ட மாயைக்குள்ள இருக்கிற ஜனங்கள், और इस प्रकार के लोगों को प्रभु में लाना है, இப்படிப்பட்ட ஜனங்களை ஆண்டவருக்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் और उसके लिए ये प्रार्थना करके परमेश्वर इसके अच्छा एक चेला कर दिया। இப்பொழுது அவன் ஜெபித்து தேவன் பவுலோடு ஒரு நல்ல சீடனை கொடுத்தார். अकेले तो कुछ नहीं कर सकते हैं, தனியா ஒண்ணும் செய்ய முடியாது. इनके द्वारा जो कुछ भी हो रहा तो ये तो अच्छा से अनुभव में आ गया है। இப்பொழுது பவுல் தனக்குள்ள இருக்கிற அனுபவத்தையும் பயிற்சியும் அவன் பெற்றுவிட்டான், உண்மைதான். अभी इसके जैसे और लोगों को बनाना है, இப்பொழுது இவனை போல இன்னும் ஜனத்தை உருவாக்க வேண்டும். इसलिए परमेश्वर के नाम की स्तुति प्रशंसा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. वो क्या करता है, அவன் என்ன செய்கிறான்? दूसरा तीमुथियुस पहला अध्याय की 6, 7, 8 वचन को पढ़िएगा। 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை வாசித்து वहां पर जो பார்த்தால் है तीमुथियुस करके एक छोटा सा जवान को वो पकड़ा हुआ है, அங்கே தீமோத்தேயு என்ற வாலிபனை அவன் பிடிக்கிறான். और वो जो है उसका माँ यहूदी थी और लेकिन उसका बाबूजी यूनानी था। அவனுடைய தகப்பனார் கிரேக்கனா இருந்தார், ஆனால் தாயாரோ ஒரு யூத வம்சவழியிலே வந்தவள். और उनका कहता है वहां पे அங்கே அவன் சொல்லுகிறான், उसका पक्का चेला बना रहा,
முழுவதுமாய் சீஷனாக்க வேண்டும் என்ற தீமோத்தேயுவை और उसका पक्का चेला बना रहा है அவனை முழுவதுமாய் சீடனாக और மாற்றுகிறார். उद्धार का अनुभव में ला रहा है ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே கொண்டு और வருகிறார். उसके ऊपर हाथ रख रहा है அவன் மேலே கரத்தை வைக்கிறார். अभिषेक में चला रहा है அபிஷேகத்துக்குள் நடத்துகிறார். चलाने के बाद அதற்கு பின்பு अपने दर्शन को उसके अंदर डाल रहा है தன்னுடைய தரிசனத்தை தீமோத்தேயுக்குள்ளே போடுகிறான். क्या कहता है वहां पे அங்கே அவன் என்ன சொல்கிறான்? देखो बेटा மகனே கேள், तुम्हारे ऊपर मैं हाथ रखने के समय में நான் உன்மேலே கரத்தை வைத்தபோது जो पवित्र आत्मा का वरदान पाया था நீ பரிசுத்தாவின் வரத்தை பெற்றாயே, उसके चमकाते रहो அதை நீ அனல் மூட்டி எழுப்பு. उसके चमकाते रहो அதை அனல் மூட்டி எழுப்பு. कारण जो है तुम भय का आत्मा से नहीं धरा हुआ है ஏனென்றால் பயமுள்ள ஆவியை தேவன் கொடுக்கவில்லை, प्रेम அன்பு, सामर्थ பலம், और संयम के आत्मा से धरा हुआ है தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தந்திருக்கிறார். और इसी की वजह से இது நிமித்தமாக डरो मत நீ பயப்படாதே, जबरदस्ती निकलो நீ புறப்பட்டு अन्य जातियों के बीच में जाओ புறஜாதிக்கு மத்தியிலே வலுவாய் போ, सुसमाचार सुनाओ சுவிசேஷத்தை அறிவி, और आत्माओं को बचाओ ஜனங்களை சம்பாதி. कारण जो अभिषेक जो पाए उसके द्वारा परमेश्वर का सामर्थ्य आपके अंदर से प्रकट होगा ஏனென்றால் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாயே, அதன் மூலமாய் தேவ வல்லமை உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வெளியே போகும். प्रभु का नाम को स्तुति प्रशंसा हो தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. चमका दो ஆகையினாலே அந்த வரத்தை அனல் மூட்டி எழுப்பு. चुपचाप मत रहो நீ அமைதியாயிராதே, अभिषेक का इस्तेमाल करो அபிஷேகத்தை பயன்படுத்து. और सामर्थ्य परमेश्वर के सामर्थ्य तुम्हारे अंदर है उसको लोगों के लिए खर्चा करो வல்லமை தேவ வல்லமை இருக்கிறது, அதை ஜனங்களுக்காக செலவிடு. प्रभु का नाम को स्तुति प्रशंसा हो தேவ நாமத்துக்கு மகிமை. मेरे पर एक गवाही को आपको देने के लिए मैं चाहता हूँ ஒரு சாட்சியை உங்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன். कुछ सालों को पहले मैं मधुबनी जिला में सेवा करता था சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் மதுபனி ஏரியாவிலே ஊழியம் செய்து வந்தேன். और वहाँ आंध्रा ताड़ी नामक एक जगह है वहाँ पर परमेश्वर जबरदस्ती काम किया और वहाँ पर जो है लगातार एक जागृति वहाँ होने लगा ஆந்திரதாரிக்கு என்று சொல்லி ஒரு இடம் இருக்கிறது. அங்கே தேவனாய கர்த்தர் பலத்த கிரியை, அற்புதங்களை, அடையாளங்களை செய்து தேவன் கிரியை செய்தார். उसमें से एक चेला निकला அதிலிருந்து ஒரு சீடன் வெளிப்பட்டான். शिव शंकर मंडल करके एक चेला निकला சிவசங்கர் மண்டல் என்று சொல்லி ஒரு சீடன் வெளிவந்தான். और उसको प्रभु का जो सेवकाई का प्रशिक्षण देने के लिए प्रभु अनुग्रह किया தேவன் எனக்கு கிருபை கொடுத்தார். அந்த மனிதனுக்கு தேவ ஊழியத்தை குறித்ததான, தேவ வேதத்தை குறித்ததான பயிற்சியை கொடுக்க उसका दरभंगा के बगल में बहादुरपुर नामक एक जगह है वहाँ पर उसका सेवा करने के लिए ठहराए தர்மங்க பக்கத்துல பகதூர்பூர் என்று சொல்லி ஒரு இடம் இருக்கிறது. அங்கே ஊழியம் செய்வதற்காக நிறுத்தினோம் वो அவனை. बहुत डरपोक था அவன் பயந்தாங்கொள்ளி. अरे बाबा ब्राह्मण लोग हैं मुसलमान लोग हैं वहाँ पर काम नहीं कर सकते हैं बहुत विरोध करेगा பிராமணர்கள் இன்னும் முஸ்லிம் சமுதாயம் அங்கே நான் எப்படி போவது பயந்தான். इसलिए वो बोलता था हम अपने अपने इलाका में ही रहेंगे அவன் சொன்னான், நான் சொந்த ஊர்லயே இருந்துறனே. नहीं आप उधर ही रहना प्रभु का आत्मा का अगुवाई है आप उधर ही रहिए करके हम लोग बैठा है ஆனா நாங்கள் இல்ல அந்த இடத்துல தான் நீ போகணும், ஆண்டவர் ஆவியானவர் சொல்கிறபடி நீ அங்கேயே இருக்க வேண்டும். कुछ दिनों के बाद वहाँ पर रहते हुए सेवा करता था कुछ लोग जो आके चंगाई के लिए प्रार्थना मांगते थे சில நாட்கள் அங்கே இருந்து ஊழியம் செய்தான். சிலர் வந்து எனக்கு சுகம் வரணும், எனக்கு சுகம் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபத்துக்காக வந்தார்கள். அப்படி वैसा आने के समय में இப்படி ஜனங்கள் வருகிற வேளையிலே बुजुर्ग माँ आई ஒரு வயதான தாயார் வந்தார்கள். उसका जवान बेटा पागल होके भाग गया 2 साल हो गया कहाँ पागल हो निकला पता नहीं இந்த தாயாருடைய வாலிப பையன் 2 ஆண்டுகளாக பைத்தியம் பிடிச்சு எங்கேயோ ஓடிட்டான், தெரியவே இல்லை. और उसके लेके जो है वो क्या किया था ठीक है हम प्रार्थना करेंगे बोल के उस फोटो को व्हाट्सएप के द्वारा मेरे पास भेजा அந்த வாலிபனுடைய போட்டோ ஜெபிக்க முடியா தயார் வந்திருக்கிறார்கள். அந்த வாலிபன் எனக்கு வாட்ஸ்அப்ல அந்த வாலிபனுடைய போட்டோவை அனுப்பி வைத்தான். हम उनसे बातचीत किए बोले बाबू आपके अंदर तो परमेश्वर के आत्मा का अभिषेक है परमेश्वर का सामर्थ्य है आप उसका इस्तेमाल करके प्रार्थना करो सेवा करो परमेश्वर उस पागल आदमी को भी ठीक करेगा நான் அந்த வாலிபன் ஊழியத்தில் இருந்தானே அவனை உற்சாகப்படுத்துறேன். எனக்கு அனுப்பி வைத்திருக்கிறாய், உன்னிடத்திலும் தேவ வல்லமை கிரியை செய்கிறது, உனக்குள்ளும் தேவ அபிஷேகம் இருக்கிறது, நீ ஜெபம் பண்ண கூடாதா? அவன் ஜெபம் பண்ணனா वो प्रार्थना किया था அவன் ஜெபம் பண்ணினான். जो गायब हो गया पागल आदमी वापस आ गया தொலைந்து போன ताली बजा के प्रभु को பைத்தியக்காரன் धन्यवाद दें। அவன் திரும்பி வந்து விட்டான். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். उसके लिए प्रार्थना किए ஆகையினாலே ஜெபித்தோம். नहीं वो प्रार्थना किया அவன் அந்த மனிதன் சீடனாய் போனானே அவன் ஜெபித்தான். वो ठीक हो गया அந்த வாலிபன் திரும்பி வந்தான். ताली बजा के प्रभु को धन्यवाद दे हालेलुया கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ना केवल ठीक हुआ है அவன் சரியானது மாத்திரமல்ல, उसके लेके यहाँ आ गया
அங்க அவனை கூப்பிட்டுட்டு இங்க வந்துட்டான் அவன். और वो जो है आदमी पागल, जो तस्वीर भी मेरे सामने है और இப்பொழுது- चंगा भला हो गया, वो भी खड़ा है वहां पे। இப்பொழுது போட்டோல பைத்தியக்கார போட்டோவும் என்கிட்ட இருக்குது அந்த வாலிபனுடைய. ஆனா இப்போ அவன் சுகமாயி வந்தானே, அவனை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து और நிறுத்தியிருக்கிறார். वो हम पूछने लगे, இப்பொழுது நான் கேட்டேன் அவனை अब பார்த்து, आपको तो प्रभु ठीक किया है, உன்னை கத்தர் சுகம் கொடுத்திருக்காருப்பா, आप प्रभु के लिए क्या करने वाले हैं? நீ இப்பொழுது அந்த தேவனுக்கு என்ன செய்ய போற? उन्होंने कहा, அந்த வாலிபன் சொன்னா, ब्राह्मणों से मुसलमानों से भरा हुआ हमारे इलाका में जाके डमरू बजा के बड़ा भीड़ के इकट्ठा करवा के मैं वही पादरी साहब के द्वारा चंगाई सभा चलाऊंगा। அவன் சொன்னான், அதே பிராமணர்கள் அதே முஸ்லிம் சகோதரர் இருக்கிற இடத்துல போய் கொட்டடித்து இந்த வாலிபன் இருக்கிறானே அவனோடு கூட இருந்து நான் சுவிசேஷ அல்லது சுகமளிக்கிற கூட்டத்தை நடத்த मेरा போகிறேன். गवाही को मैं सुनाऊंगा पब्लिक जगह में, मंच அவன் पर। சொன்னான், நான் பைத்தியமாகி சுகமாகி விட்டேன், என்னுடைய சாட்சியை பப்ளிக்கு அறிவிக்க போகிறேன். हालेलुया, ஹalleluya. अच्छा से हालेलुया बोलिए, हालेलुया। நன்றாய் கரங்களை உயர்த்தி ஹalleluya. बहादुरपुर में उन्होंने बहुत बड़ा सभा का इकट्ठा करवाया। அதே பௌத்தூர்ல ஒரு பெரிய சபை கூடிட்டு, मेरे प्यारों में आपको बताने के लिए चाहता हूं, உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், आग लग गया, जागृति का आग लग गया उस इलाका में। அங்கே எழுப்புதல் அக்கினி தீ பரவ ஆரம்பித்தது. लगातार चंगाई सामर्थ का काम वहां हो रहा है। தொடர்ந்து அங்கே அடையாளங்களும் அற்புதங்களும் சுகங்களும் உண்டாயின. 400-500 लोग आराधना में शामिल होते हैं। 400-500 பேர் ஆராதிக்க கூடி ताली வந்துட்டார்கள். बजा के प्रभु கரங்களை को தட்டி धन्यवाद दें। हालेलुया, தேவனை மகிமைப்படுத்துவோமா? हालेलुया, ஹalleluya. मेरे प्यारों में आपको बताने के लिए चाहता உங்களுக்கு हूं, நான் சொல்ல விரும்புகிறேன், परमेश्वर इब्रानी का 2:4 के अनुसार आपका जो उद्धार करके पवित्र आत्मा के सामर्थ्य को भी आपको दिया है। எபிரேயர் 2:4 சொல்லப்பட்டது போல அதே வல்லமையாய் கிரியை செய்கிற அந்த பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை உங்களுக்குள்ள தந்திருக்கிறார். तो आप उसको चमकाइए वरदान को, நீங்கள் அந்த வரத்தை அனல் மூட்டி எழுப்புங்கள். चमकाइए वरदानों को। அந்த வரங்களை அனல் மூட்டி எழுப்புங்கள். दाहिने हाथ उठा के 1 मिनट हम प्रार्थना करेंगे। வலது கரத்தை உயர்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். प्रभु கொஞ்ச जी, நேரம் मुझे जो दिया है ஆண்டவரே நீர் தந்திருக்கிறீரே, उसका चमकाऊंगा, அதை நீர் அந்த வரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிட. उस वरदान को मैं चमकाऊंगा। அந்த வரத்தை நான் அனல் மூட்டி எழுப்புவேன். हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। ஹalleluya. प्रभु का नाम का स्तुति प्रशंसा हो। தேவ நாமத்துக்கே மகிமை. मेरे प्यारे, पौलुस देश देश में जाके प्रचार करता था। பிரியமானவர்களே, பவுல் நாடுகளுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார். वहां लोग पढ़े लिखे लोग भी थे, படித்தவர்களும் இருந்தார்கள், अनपढ़ भी थे, படிக்காதவர்களும், दूसरा भाषा बोलने वाले थे, பல மொழிகள் பேசுகிறவர்கள், अलग अलग संस्कृति मानने वाले थे। வேறு வேறு கலாச்சாரம் உடையவர்கள். लेकिन कैसे उन्होंने सुसमाचार उन लोगों का हर देशवासियों को पहुंचाया, बहुत आश्चर्य होता है। ஆனால் எல்லா தேசத்தாருக்கும் போய் இப்படிப்பட்ட வேற்றுமை இருக்கிற இடத்துல சுவிசேஷத்தை எப்படி वो அறிவித்தார்? अच्छी तरह से जानता था, அவனுக்கு நன்றாய் தெரியும், सुसमाचार में सामर्थ है। சுவிசேஷத்திலே வல்லமை இருக்கிறது. हाथ उठा के ले बोले, मानने கரங்களை वाले உயர்த்தி நம்புகிறவர்கள் அல்லேலூயா சொல்லலாமா? हालेलुया। सुसमाचार में सामर्थ है ना। சுவிசேஷத்திலே வல்லமை உண்டு. कुछ समय के पहले डेहरियान सोन में दवाई खरीदने के लिए एक दुकान में मैं गया था। கொஞ்ச நாட்களுக்கு அல்லது ஆண்டுகளுக்கு முன்பு டெய்ரியான் சோன்ல நான் மாத்திரை வாங்குவதற்காக நான் ஒரு கடைக்கு போனேன். एक बहन वहां पर से जो सिर्फ दवाई खरीदने के लिए आई थी, ஒரு சகோதரி அங்கே மாத்திரை வாங்குவதற்காக வந்திருந்தாள். उसका झोला पर नया नियम पाया जाता था। அவள் மாத்திரை வாங்க கடையில் நிக்கிறா, பையில எல்லாம் புதிய ஏற்பாடு வைத்திருக்கிறாள். और जो दवाई लेने की छोड़ के सबको नया नियम बांटने लगी। இப்பொழுது மாத்திரை வாங்குற வேலையை விட்டுட்டு எல்லாருக்கும் புதிய ஏற்பாடு அவ கொடுத்துக்கிட்டே उसका இருந்தா. आदमी स्वयं बीमार थे। அவருடைய கணவர் ஒரு வியாதியஸ்தர். मैं भी वैसे मैं भी बहुत जगह में ऐसा करता था। நானும் அதே காரியத்தை செய்து கொண்டு வந்திருந்தேன். जब मधुबनी में रहने के समय में மதுபனியில இருக்கும்போது एक धोबी के यहाँ बराबर कपड़ा प्रेस करने के लिए देता था। ஒரு டோபி அவனிடத்துல துணி துவைக்கிறவன் அவனிடத்துல போய் நான் பிரஸ் பண்ணுவதற்காக நான் துணிகளை கொடுத்து வருவேன். मैंने उनका एक नया नियम दे के आया था। நான் அந்த துணி தேய்க்கிறானே அவனுக்கு ஒரு புதிய ஏற்பாடை கொடுத்தேன். सुसमाचार नहीं सुनाया, சுவிசேஷத்தை அறிவிக்கல, इसको पढ़िए करके दे के आया था। நான் வெறுமனே சொன்னேன் இதை வாசித்து பாரு. लगभग 15 दिन के बाद 15 நாட்களுக்கு பின்பு उन्होंने क्या किया था, அவன் செய்தது என்ன? उसका पत्नी का भूत धरा हुआ था, दूसरा पत्नी का भूत धरा हुआ था, दूसरा पत्नी का भूत धरा हुआ था। அவனுடைய இரண்டாவது மனைவிக்கு பிசாசு பிடிச்சிருந்தது. उसका घसीट के खींच के ले आके मेरे द्वार पर डाल के चल दिया। அந்த இரண்டாவது மனைவியை இழுத்து கொண்டு வந்து பிசாசு பிடிச்சிருக்க அவளுக்குள்ள என்னுடைய வீட்டு வாசல்ல போட்டு போயிட்டான். अरे क्या समझ कर उसने ऐसा किया होगा? அவன் என்ன நினைச்சானோ தெரியல, என்ன புரிஞ்சிருப்பான், क्या समझा होगा? என்ன புரிஞ்சிருப்பான் அவன்? अरे भूत पकड़ा है, ஏ பிசாசு பிடிச்சவன் அவன். डाइन ओझा के पास नहीं गया था,
डाइन ओझा के पास அவர் नहीं गया। எங்கேயும் போய் மந்திரவாதிகிட்ட போய் தேடல. और लेकिन जो है जो नया नियम दिए थे நான் அவனுக்கு கொடுத்த புதிய ஏற்பாடு இருக்குது. उसका लेके पढ़ा होगा, ஒருவேளை வாசித்திருப்பான். उसके अंदर यीशु मसीह करके एक है, அதுக்குள்ள இயேசு இருக்கிறத ये பார்த்திருப்பான். बड़े बड़े चमत्कार के काम करते हैं। இயேசு செய்த அற்புதங்களை பார்த்திருப்பான். उस यीशु मसीह அதே இயேசு जो नया नियम दिया था, இயேசு அந்த புதிய ஏற்பாட்டுல செய்த அதே இயேசு जो नया नियम दिया था, புதிய ஏற்பாடு எனக்கு தந்தாரு. उनके पास भी होना चाहिए। அவர்கிட்டத்துல இயேசு இருப்பார் இல்லையா? इसलिए सीधे अपने दूध धरा वो पत्नी को खींच के ले आके हमारे द्वार पर डाल के चल दिया। ஆகையால பிசாசு பிடிச்ச மனைவியே இவர்ட்டையும் இயேசு இருப்பாருன்னு சொல்லி ஏன் வீட்டுல கொண்டு போட்டு போயிட்டான்? आपके अंदर यीशु मसीह है ना? உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாரா இல்லையா? है, जिसके अंदर है हाथ उठा के दिखाइए। கரங்களை உயர்த்தி இருக்கிறவங்க यीशु எல்லாரும் मसीह है ना? இருக்கிறாரா இல்லையா? वो ले आके डाला था। அவன் போய் போட்டுட்டு போயிட்டான் மனைவியை. अब हमारा काम क्या हुआ था? இப்பொழுது எனக்கு என்ன வேலை? मेरे अंदर के यीशु मसीह का प्रकट करे, எனக்குள்ள இருக்கிற இயேசுவை வெளிப்படுத்து. प्रार्थना किए थे, ஜெபித்தோம் यीशु ஜெபித்தேன். के नाम लेके प्रार्थना किए थे। இயேசுவின் பெயரை எடுத்து ஜெபித்தேன். यीशु तो कह चुका है, मेरे नाम से तुम जो कुछ भी मांगोगे मैं तुम्हें दूंगा। இயேசு சொன்னாரே என் நாமத்தினாலே எவைகளை கேட்பீர்களோ நான் அவைகளை செய்வேன் என்று. और प्रार्थना करते हुए भूत भाग गया। ஜெபிக்க ஜெபிக்க பிசாசு ताली ஓடுது. बजा के प्रभु को धन्यवाद दे। கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். मेरे प्यारो, आप भी इसका ट्राई करके देखिए ना। நீங்களும் ஏன் அதை முயற்சி செய்து பார்க்க கூடாது? चार अपने जनजाति के लोगों को, अपने घर द्वार में रहने वालों को, या अपने गांव देहात में या अपने मोहल्ला में बस्ती में रहने वालों के चार्टर ट्रैक्स पर्चा बांट के देखिए। நீங்கள் உங்களுடைய கிராமத்தார், உங்களுடைய சமுதாயத்தார், உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் அந்த ட்ராக்ஸையும் வேதாகமத்தை கொடுத்து பாருங்க. और वो लोग सीधे आपके पास आएगा। நேரா அவங்க உங்க வீட்டுக்கு தான் வருவாங்க. आपके अंदर यीशु है, உங்களுக்குள்ள இதுக்குள்ள ஈசி இருக்கிறார், இயேசு वो இருக்கிறார். सामर्थ्य आपके अंदर पाया जाता है, அதே வல்லமை உங்களுக்குள்ளேயும் இருக்கிறது. और उसका मुंह मांगा वरदान को पूरा करने का क्षमता का परमेश्वर आपको देता है। நீங்கள் வேண்டிக் கொள்வதையெல்லாம் கொடுக்கக்கூடிய அதே வரத்தை தேவன் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். विश्वास के साथ दाहिने हाथ उठा के जोरदार से हालेलुया बोले। விசுவாசத்தோடு हालेलुया, வலது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? हालेलुया, ஹalleluya हालेलुया। ஹalleluya. एक शिव शंकर मंडल जब पक्का चेला बना, ஒரு சிவசங்கர் மண்டல் ஒரு சரியான சீடராய் மாறி போனார். परमेश्वर की बहुमूल्य सामर्थ जबरदस्त उस इलाका में बहता है। தேவனுடைய வலுவான வல்லமை அந்த ஏரியாவையே கலக்கிட்டு आप पक्का चेला बनेंगे, நீங்களும் சரியான சீடராய் மாறினால் आपके घर में, உங்க வீட்டுல, आपका जनजाति में, உங்களுடைய ஜாதிகளுக்குள்ளே, आपका मोहल्ला में, बस्ती में, गांव में परमेश्वर के सामर्थ नदी के तरह बहेगा। உங்களுடைய கிராமத்திலே, உங்களுடைய முகல்லாவிலே, உங்களுடைய ஏரியாவிலே தேவ வல்லமை வலுவாய் கிரியை செய்யும். हालेलुया, ஹalleluya हालेलुया, ஹalleluya. उसके लिए उस वरदान को चमकाते रहिए। ஆகையால இருக்கிற வரத்தை அனல் மூட்டுங்கள். और यीशु जो भीतर है, இயேசு உள்ளே இருக்கிறாரே, उसका सामर्थ्य का अभ्यास कराइए। அவருடைய வல்லமையை பயிற்சி எடுங்கள். प्रभु के नाम को स्तुति प्रशंसा होवे। தேவ நாமத்துக்கே மகிமை. आप हेब्रानी नबी के किताब को, हेब्रानी पत्रिका खोलिएगा, எபிரேயர்களின் நிருபத்துக்கு வாருங்கள். 11 अध्याय में 11ஆம் அதிகாரம் 36 से 38 तक जो है, 36, 37, 38. और वहां जबरदस्त उपद्रव जो पहला शताब्दी का मसीह लोग गुजर चुके हैं उसके बारे में वर्णन किया हुआ है। அங்கே முதல் நூற்றாண்டுல வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் பட்ட உபத்திரவங்களுடைய பட்டியல் இருக்கிறது. और भयानक उपद्रव में होके गुजरे। பயங்கரமான துக்கமான சம்பவங்கள். और पौलुस के समय में भी பவுலுடைய காலத்திலேயும் उसका बहुत दुख उठाने का नौबत हो गया था। அவனுக்கும் பயங்கரமான உபத்திரவத்தின் காலம். वो उसका वर्णन किया हुआ है पत्री அதில் में, பட்டியலிட்டு போடப்பட்டிருக்கிறது. वो भयानक है, அது பயங்கரமான वो விஷயம். हम लोगों से बर्दाश्त के बाहर की बात है। நாம் தாங்கிக் கொள்ள கூடாத அளவுக்கு உள்ள காரியங்கள் आजकल भी वैसे उपद्रव हो रहा है, இன்றைக்கும் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. बहुत सतावट हो रहा है, அநேக துன்பப்படுத்துகிற காரியம். बहुत लोग जेल खाना में डाला जाते हैं, அநேகர் ஜெயிலுக்குள்ளே போடப்படுகிறார்கள். बहुत मारपीट होता है। அநேக அடிதடிகள் உண்டு. मेरे प्यारो, साथ ही साथ मैं आपको बताने के लिए चाहता हूं, பிரியமானவர்களே, அதோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். वो जो है वो 11 अध्याय के 33 से 35 तक पढ़िएगा। 11வது அதிகாரம் 33, 34, 35 வாசித்தால் वहां पर जो लोग उपद्रव में होके गुजरे हैं, யாரெல்லாம் உபத்திரவத்தின் பாதையிலே சென்றார்களோ वो जो गिड़गिड़ा के मध्यस्थता प्रार्थना करने के चलते, அவர்கள் மன்றாட்டு ஜெபத்தை செய்ததினாலே, और वे लोग आंसू बहा बहा के नाश होने वालों के लिए प्रार्थना करने के चलते, கண்ணீர் சொரிந்து அழிந்து போகிற ஆத்துமக்களுக்காக ஜெபித்ததினாலே, और उसके चलते परमेश्वर बड़े बड़े काम किया था। இது நிமித்தமாக தேவன் பெரிய பெரிய காரியங்களை செய்தார். क्या क्या किया है? என்னென்ன செய்தார்? शेर के मुंह को बंद कराया,
कराया, சிங்கத்தின் வாய்களை அடைத்து போட்டார், राज्यों के ऊपर विजय हासिल किया ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், और मरे हुए लोगों को फिर जिंदा कराया। மரித்தவர்களை உயிரோடு கண்டார்கள். बजाइए जोर से ताली बजाइए, இன்னொரு முறை கரங்களை தட்டி हालेलुया மகிமைப்படுத்துவோமா? हालेलुया। ஹalleluya. इंटरसेसरी प्रार्थना करने वालों के द्वारा மன்றாட்டு ஜெபம் செய்கிறவர்கள் மூலமாக मेरे प्यारो बड़े बड़े काम इस देश में होने की संभावना பெரிய है, பெரிய கிரியைகள் தேசத்தில் நடக்க போகிறது. बड़े बड़े काम होने की संभावना है। பெரிய பெரிய கிரியைகள் நடக்க போகிறது पूरे தேசத்திலே. विश्व के भविष्यताओं सबको एक स्वप्न देख रहे हैं, முழு உலகத்தினுடைய தீர்க்கதரிசிகளும் முழு உலக தீர்க்கதரிசிகளும் இப்படியாய் பார்க்கிறார்கள். वो आंकिर अंतिम दिनों में கடைசி நாட்களிலே हिंदुस्तान में இந்தியாவிலே देश भर की बहुत बड़ी जागृति होने वाला है, தேசம் முழுவதும் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக போகிறதா. और वो बिहार से शुरू होने वाला அது है। பீகார்ல இருந்து ஆரம்பிக்கிறதா. चम के बोले हालेलुया। ஹalleluya சொல்லுவோமா? इसको सिंगापुर में एक भविष्यवाणी करने वाले एक नबिया बोली थी, சிங்கப்பூர்ல தீர்க்கதரிசனம் உரைக்கிற ஒரு பெண் சொன்னாள். हालेलुया ஹalleluya हालेलुया। ஹalleluya. मेरे प्यारो तीसरा चुनौती पौलुस के सामने क्या था? இப்பொழுது மூன்றாவது சவால் பவுலுக்கு முன்ன என்ன இருந்தது? अपने साथ दुख उठाने वाले सबों को, எல்லா துன்பப்படுகிற சகோதரர்கள் இருக்கிறார்களே, उन सबों को इंटरसेसरी प्रेयर वॉरियर्स के रूप में बना के खड़ा किया। அந்த துக்கப்படுகிற துன்பப்படுத்துகிற எல்லாரையும் மன்றாட்டு ஜெப வீரர்களாக மாற்றினான். वो बोलने लगा, पहला कोरिन्थियों की किताब में कहता है, அவன் அந்த கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது எழுதுவான், मेरे हाथों में हथकड़ी बांधा हुआ है, என்னுடைய கரங்களிலே சங்கிலிகள் கட்டப்பட்டிருக்கின்றது, लेकिन वचन बांधा नहीं हुआ है। ஆனால் வசனம் கட்டப்படவில்லையே. परमेश्वर का राज बातचीत में नहीं है, लेकिन सामर्थ्य में है। தேவனுடைய ராஜ்யம் இன்றைக்கும் வல்லமையுடையதா இருக்கிறது. और जो है वो कहता है, एफिसियों की किताब में कहता है, அவன் எபேசியருக்கு எழுதும் பொழுது अभी சொல்லுவான், मैं बंधुआई में पाया जाता हूं, இப்பொழுது நான் சிறைப்பட்டிருக்கிறேன், लेकिन मेरे लिए प्रार्थना कीजिए, ஆனால் எனக்காக ஜெபியுங்கள், मुझे आजादी मिल जाने पाए, எனக்கு விடுதலை உண்டாகட்டும், और जबरदस्ती इस वचन के लेके सारे लोगों के पास मैं पहुंचूं। நான் திரும்ப இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு வலுவாய் ஜனங்களுக்குள்ளே போகட்டும். कारण खुला दरवाजा हमारे लिए रखा हुआ है। ஏனென்றால் திறந்த வழி நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. उपद्रव तो जरूर बहुत है, उपद्रव तो बहुत ज्यादा है, उपद्रव तो बहुत ज्यादा है, உபத்திரவங்கள் அதிகமா இருந்தாலும் கூட, लेकिन परमेश्वर का सामर्थ्य का काम इस देश में जबरदस्ती हो रहा है। ஆனால் தேவனுடைய பலத்த கிரியை உபத்திரவத்தை காட்டிலும் பல மடங்காய் அதிகரிக்கிறது. बजाइए, थाली बजा के प्रभु के धन्यवाद दीजिए। கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ये हमें मध्यस्थता प्रार्थना करने के द्वारा इस देश का जो है इतिहास को बदल सकते हैं हम। நாம் மன்றாட்டு ஜெப வீரர்களாய் மாறும் பொழுது தேசத்தின் சரித்திரத்தை மாற்றி எழுதி விடலாம். आप एक जो है हमारे छपरा में सेवा करने वाले भाई तीमोथी, इसके जानते हैं आप? நீங்கள் அறிந்திருப்பீர்கள், நம்முடைய சப்பராவில் இருந்து ஊழியம் செய்கிற தீமோத்தி சகோதரர் कुछ समय के पहले சில நாட்களுக்கு முன்பு बहुत भयानक सतावट हुआ, பயங்கரமான விரோதங்கள், आराधना चलाते थे, ஆராதனை நடத்தி கொண்டிருந்தார், घुस के लोग मारा था, உள்ளே நுழைந்து அடித்தார்கள். वो चर्च बनाने के लिए जमीन लेके जो वहां नेव डाल के कुछ बनाए हुए थे, சபை கட்டிடம் கீழே அஸ்திவாரம் இட்டு தான் மேலே வந்து கொண்டிருந்தது. वो लोग क्या अपने झंडा को उसमें गाड़ दिया, அவர்கள் வந்து தன்னுடைய மதத்தின் கொடியை அதிலே நட்டினார்கள். और उसमें होने नहीं देंगे करके खड़ा हो गया। அவர்கள் சொன்னார்கள், எழும்ப விட மாட்டோம் இந்த கட்டிடத்தை. साथ ही साथ उसके एक दिन पकड़ के इतना मारा एकदम मरने का हालत में चले गए। அதோடு கூட தீமோத்தி பிரதரை அப்படி அடித்தார்கள், மரண தருவாய் வரைக்கும் வரக்கூடிய. लेकिन मरने से बचाने वाला परमेश्वर है। ஆனால் மரணத்திலிருந்து விடுவிக்கிற ஆண்டவர் உண்டு. उन लोगों में से एक जन बोलने लगा, छोड़ दो मर जाएगा। அவளை அந்த கூட்டத்துல இருந்து வந்தவரிடத்துல ஒருத்தர் சொன்னா, எப்பா நான் விட்டுருப்பா, செத்தே போயிருவான், விட்டுருன்னு சொன்னான். और उसके साथ ही साथ அதோடு கூட कुछ समय के बाद उसका बेटा जो स्कूल जाता था, கொஞ்ச நாட்களுக்கு பின்பு சீமோத்தியினுடைய மகன் ஸ்கூலுக்கு போய் கொண்டிருந்தான். और उसका हाथ को ब्लेड से मार के काटा। அவனுடைய அந்த பையனுடைய கரத்துல பிளேடை வைத்து கிழித்து கொண்டு போனார்கள். पुलिस केस हुआ। போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. मैं आपको बताने के लिए चाहता हूं मेरे प्यारे, நான் உங்களுக்கு சொல்ல வருகிறது என்னவென்றால், हमारे इलाका में जेके पीटर भाई के द्वारा प्रभु में आया था। நம்முடைய இலாக்காவிலே ஜேக்கப் பீட்டர் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர். पक्का बदमाश था पहले, முதலாவது அவருடைய கதை படுமோசம், बंदूकधारी था, அவர் துப்பாக்கி ஏந்தின கரங்களோடு இருந்தார். लेकिन उसी का मार के उसके हिम्मत को खत्म करने के लिए लोग कोशिश किया। ஆனால் அவரை அடித்து அந்த இயேசுவுக்காய் உள்ள தைரியத்தை எடுத்து விட வேண்டும் என்று விரும்பினார்கள். लेकिन क्या हुआ मालूम है? ஆனா நடந்தது என்ன தெரியுமா? पुलिस जो है अभी 12 तारीख को जो वहां फिर कंस्ट्रक्शन शुरू करने के लिए आदेश दे दिया। திரும்ப அந்த போலீஸ் அந்த காரியங்கள் திரும்ப நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனை ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி 12ஆம் தேதி அங்கே கட்டளை வந்தது. जो विरोध करने वाले விரோதிக்கிறவர்கள் होने नहीं देंगे करके बोल रहा,
होने नहीं देंगे। அவர்கள் சொல்கிறார்கள் இன்றைக்கும் நாங்கள் கட்டவிட மாட்டோம். लेकिन हम लोग विश्वास करते ஆனா हैं। நாம் விசுவாசிக்கிறோம். इब्रानी का 11वां अध्याय के 36 से 38 तक लिखा हुआ ना केवल उपद्रव देश में ज्यादा बढ़ेगा। எபிரேயர் 11வது அதிகாரம் 36 38 வரைக்கும் வாசித்து பார்த்தால் உபத்திரவங்கள் பெருகிறது மாத்திரமல்ல, लेकिन 33 से 35 लिखा हुआ बड़े बड़े चमत्कार का काम, महिमा का सेवकाय खड़ा होने का संभावना इस देश में। 33 இருந்து 35 வரை பெரிய அற்புதங்களும் அடையாளங்களும் कितने लोग विश्वास करते हैं? கிரியையும் தேசத்தில் நடக்க போகிறது. कितने लोग विश्वास करते हैं? हाथ उठा के எத்தனை பேர் दिखाइए। விசுவாசிக்கிறீர்கள்? जोर से हालेलुया बोलिए। அல்லேலூயா சொல்லலாமா? मध्यस्थता प्रार्थना करने से மன்றாட்டு ஜெபத்தின் மூலமாக पतरस जो जेल खाना में पड़ा हुआ था, பேதுரு சிறைக்குள்ளே அடைபட்டுக் கொண்டிருந்தவன் उनका छुटकारा हुआ அவன் விடுதலை பெற்றான். और उसके बाद कई साल सेवा किया, அதற்கு பின்பு अनेक ஆண்டுகள் ஊழியம் செய்தான். हजारों लोगों को प्रभु में लाए। ஆயிரக்கணக்கானவரை இயேசுவுக்கு சம்பாதித்தான். नेहमिया के बारे में जानते हैं, நெகேமியாவை குறித்து அறிந்திருக்கிறோம். एस्रा के बारे में जानते हैं, எஸ்ராவை அறிவோம். मूसा के बारे में जानते மோசேயை हैं। தெரியும். वे सब नाके में खड़े होके गिड़गिड़ा के आंसू बहा के अपने देशवासियों के लिए प्रार्थना करने की वजह அவர்கள் से, நடுங்கி அத்திரப்பின் வாசலிலே கண்ணீர் சொரிந்து மன்றாட்டு ஜெபம் ஜெபித்தவர்கள். ऐसा प्रार्थना करने की वजह से இப்படி ஜெபித்ததினாலே बंधुआई से लोग छुटकारा पाया। சிறையிருப்பிலிருந்து ஜனங்கள் விடுதலை பெற்றார்கள். दोबारा यरूशलेम में मंदिर बनाया गया था। எருசலேமிலே திரும்ப ஆலயம் கட்டப்பட்டது. परमेश्वर इस्राएल लोगों का नाश करने के लिए चाहते थे उन लोगों को, लेकिन बचा के उनका बहुत बड़ा देश के रूप में वृद्धि कराया। இஸ்ரவேலர்களை அழித்து போட வேண்டும் என்று விரும்பின அதே அவர்களை தேவன் பெருக்கி பெரிய தேசமாக மாற்றினார். हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. मेरे प्यारा, अभी हम लोग ऐसा वक्त में आके खड़े हैं, இப்பொழுது நாம் இந்தியாவிலே அதே காலகட்டத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். मध्यस्थता प्रार्थना करने के समय में आए हुए। நாம் மன்றாட்டு ஜெபம் செய்யக்கூடிய காலம் இது. मध्यस्थता प्रार्थना करते 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 மன்றாட்டு ஜெபம் செய்து செய்து पौलुस के जैसा, பவுலை போல, एस्रा जैसा, எஸ்ராவை போல, नेहमिया जैसा, நெகேமியாவை போல, मूसा जैसा, மோசேயை போல हमारे देश के विरोध में खड़े होने वाले सारे ताकतों को खत्म करके, நம்முடைய தேசத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகார சக்திகளையும் அழித்து போட்டு और सारे के सारे जनसंख्याओं को எல்லா ஜாதி கூட்டங்களையும் बचाने के वक्त में आए हुए हैं। ரட்சிக்கப்படக்கூடிய காலத்துக்குள்ளே आइए வந்திருக்கிறோம். दोनों हाथों को उठा के हम लोग प्रार्थना करेंगे। நான் ரெண்டு கரத்தை உயர்த்தி दोनों ஜெபிக்கலாமா? हाथों को उठा के दिल उंडेल के हम लोग प्रार्थना ரெண்டு करेंगे। கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிக்கலாமா? प्रभु जी, ஆண்டவரே, पौलुस का जो चुनौती था பவுலுடைய சவால்கள் वैसे ही आज हमारे देश में पाया जाता है। இன்றைக்கு அதே சவால் தேசத்துல இருக்கிறது. उन चुनौतियों को हम लोग अपनाते हैं। அந்த சேலஞ்சை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். प्रभु जी, चेले लोगों को बनाएंगे, சீடர்களை உருவாக்குவோம். सुसमाचार का सामर्थ्य के द्वारा लोगों को चंगा करेंगे, சுவிசேஷத்தின் வல்லமையை பயன்படுத்தி ஜனங்களை சுகப்படுத்துவோம். और जो नाश करने के लिए जो चाहता शैतान, சைத்தான் அழிக்க தேடுகிறானே, उसका हाथों को हम लोग रोकेंगे। அவனுடைய கையை தடுப்போம். आइए प्रार्थना करेंगे, जय प्रार्थना कलाम, करेंगे, जय एक मिनट कलाम। प्रार्थना करेंगे।